வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையை சார்ந்த பல மருத்துவரை சந்திச்சு நம்மளோட பல கேள்விகளை கேட்க போகிறோம். நீங்களும் கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் சுரேந்திரன் அவர்களை நம்ம ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக தொற்றுநோய் எப்படி ஏற்படுது, ஒரு பர்சனுக்கு தொற்றுநோய் வந்தால் எந்த மாதிரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் சார்? ஓகே, பொதுவாக தொற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ தொற்றுநோய் அப்படின்றது வந்து நுண்கிருமிகள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் வரக்கூடியது. ஸோ அதில் பல வகைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீசஸ் இருக்குது, இல்லை வைரல் டிசீசஸ் இருக்குது, ஃபங்கல் டிசீசஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நுண்கிருமிகள் நம்ம உடம்புல போகும்போது இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அது எந்த ஆர்கன்ஸ் வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒருத்தருக்கு தொற்றுநோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலோ இல்லை சந்தேகம் இருந்தாலோ அவங்க டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும். தொற்றுநோய் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு டாக்டர்ஸ் இருக்காங்க. தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் இன்ஃபெக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்கள பார்க்கலாம், இல்லை எனி டாக்டர் அவங்க பார்க்கலாம். ஸோ தொற்றுநோய் இருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் டயக்னோஸ் பண்ணாலும் அவங்க டாக்டரை அணுகி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ ஒரு பர்சனுக்கு தொற்றுநோய் எப்படி ஏற்படுது, எந்த மாதிரியான வகையெல்லாம் அதில் இருக்குது சார்? தொற்றுநோய் பல வகைகளில் ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளூ வைரஸ் பார்க்குறோம், இல்லை காமன் கோல்ட் பார்க்குறோம். ஸோ அது யூஸ்வலாக ஏர் இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட் சொல்லுவோம். பேசுகிறதுனாலையோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட், மாஸ்க் இல்லாமல் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறதுனாலையோ நம்ம தொற்றுநோய் ஏற்படலாம். அதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்ன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வைரல் டிசீசஸ் இது மாதிரி வரலாங்க. வேறு என்ன மாதிரி தொற்றுநோய் வரலாம் அப்படின்னா ஃபுட்லேருந்து வரலாம், வாட்டர்லேருந்து வரலாம். இப்போ ஃபுட் அண்ட் வாட்டர்லேருந்து வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டயரியல் டிசீஸ், அதாவது லூஸ் மோஷன், குடல் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி நோய்கள் ஃபுட் அண்ட் வாட்டர்லேருந்து வரலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா டைஃபாய்ட் கிருமி அது மாதிரி வரலாம், காலரா வரலாம், ஹெப்படைட்டிஸ் ஏ வரலாம். ஸோ இது மாதிரியான டிசீசஸ் எல்லாம் ஃபுட் அண்ட் வாட்டர் போர்ன் டிசீசஸ் சொல்லுவோம். சுத்தமில்லாத உணவு வகைகள் சாப்பிட்றதுனால இந்த கிருமிகள் தாக்கி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வேறு என்ன வரலாம் அப்படின்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லாட்டி நிமோனியா காய்ச்சல் வரலாம், பிரெயின் ஃபீவர் வரலாம், இல்லை குடல் இன்ஃபெக்ஷன்ஸ், பித்தப்பை இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். யூஸ்வலாக அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட நம்ம உடம்புல இருக்கிற பாக்டீரியாவே நம்மளை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்லுலைட்டிஸ்ன்ற இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது ரொம்ப காமன். அதுவும் இல்லாமல் இந்த நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு காலில் புண் இருக்கும். ஸோ அந்த புண் கூட இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம காலில் இருக்கிற கிருமிகள் நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை அஃபெக்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் பல வகையாக இருக்குது. அது பாக்டீரியா, வைரஸ், ஃபஞ்சை, அது என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து வரலாம், நம்ம உடம்புக்குள்ளேருந்து வரலாம், இல்லை ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஓகே சார், செப்சிஸ்னா என்ன, அது வந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சார்? ஓகே, செப்சிஸ் அப்படின்றது ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி. பட் ஐ ஃபீல் தட் ஈவன் ஜென்ரல் பீப்புளுக்கும் இந்த டெர்மினாலஜி கண்டிப்பாக தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. பிகாஸ் செப்சிஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் தான். ஆனால் ஒரு இன்ஃபெக்ஷன், இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரே இன்ஃபெக்ஷன் வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே லெவலில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு மைல்டாக வரும், ஒருத்தருக்கு மாடரேட்டாக வரும், ஒருத்தருக்கு ரொம்ப சிவியராக வரும், ஒருத்தருக்கு சிம்டம்ஸே இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இம்யூன் சக்தின்றது டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் மேக்கப்பை பொறுத்து, இம்யூனிட்டி அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிருமி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இப்போ எனக்கு கோவிட் இருக்குது அப்படின்னா டாக்டர் எனக்கு ஏன் இவ்வளோ நாள் ஜுரம் இருக்குது, பட் என் வீட்டில் இன்னொருத்தருக்கு ஜுரம் 2 நாள் தான் இருந்தது, எனக்கு ஏன் 5 நாள் இருக்குது, எனக்கு ஏன் மூச்சு வாங்குது, அவங்களுக்கு மூச்சு வாங்கலை. ஸோ தட் மீன்ஸ் தட் ஒவ்வொருத்தரோட இம்யூனிட்டியும் டிஃப்ரெண்ட், எதிர்ப்பு சக்தியும் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தரோட இம்யூன் சக்தி வந்து அந்த இன்ஃபெக்ஷனை சரியாக கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னாலோ இல்லை இம்யூன் சக்தி ஓவர்டேக் பண்ணாலோ உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சில இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிட்டு பேஷண்ட்ஸ் ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு நிலைமை மோசமாகலாம். எதனால் அப்படி அட்மிஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் செயல்பாடு குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் லங்கோட செயல்பாடு குறையலாம், அப்போ ஆக்சிஜன் வைக்க வேண்டியிருக்கும், இல்லை செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டியிருக்கும், கிட்னி அஃபெக்ட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். ஈவன் லங் அஃபெக்ட் பண்ணுற கிருமி கூட கிட்னி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கிருமி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் சக்தினால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னாலோ இல்லை இம்யூன் சக்தி அதிகமாக வேலை செஞ்சாலோ அதை வந்து நம்ம செப்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ செப்சிஸ் வரும்போது பேஷண்ட்டுடைய பிபி ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படும். அப்போ தான் டாக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ரொம்ப சிவியராக இருக்குது, நம்ம ஐசியூவில் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஏன் செப்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேஷண்ட்டுடைய ரெக்கவரி
எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது நமக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அதில் டெத் ரேட்ஸ் கூட அதிகமாகலாம். ஸோ நம்ம அதை ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லியாக டாக்டரை பார்த்து ஏர்லியாக அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ செப்சிஸ் அப்படின்னாலே அது ஒரு ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த கொஷின் கேட்டதுனால இப்போ செப்சிஸ் நம்ம எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு செப்சிஸ் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ மோர் தென் 65 இயர்ஸ் 75 இயர்ஸ் வயசானவங்களுக்கு நார்மல் இன்ஃபெக்ஷன் கூட செப்சிஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட சென்சோரியம், அவங்க நார்மலாக ஆக்டிவிட்டி லெவல் விட கம்மியாக பேசுகிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை யூரின் கம்மியாக போகிறாங்க, இல்லை படபடப்பு இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தால் செப்சிஸ் இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் வரணும். இந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக எமர்ஜென்சியில் போய் டாக்டரை பார்த்தா தான் இது செப்சிஸா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே சார், காலர் லைனில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட சந்தேகங்களை கேட்பாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறோம். உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி. வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், எங்கள் பொண்ணுக்கு வந்து முகத்துல கொப்பளமா வருது. சரிங்க. அது எதனால சார் வருது? உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுங்க மேடம்? அம்மா, உங்கள் பொண்ணுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? 3.5 வயசு சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரி. 3.5 வயசு ஆகுதுங்களா? எவ்வளோ? சரிம்மா, எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குங்க? இப்போதாங்க சார் ஒரு 10 நாளா. 10 நாளாக இருக்குது. முகத்தில் கொப்பளமாக வருது அப்படின்னா அது அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது மருந்து ஏதாவது எடுத்திருக்காங்களா? ஆன்டிபயோட்டிக் மருந்து அது மாதிரி எதாவது எடுத்திருக்காங்களா? என்னம்மா? 5 நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி வந்ததுங்களா? அதுக்கு இப்போ கொடுத்துருக்கேங்க சார், அமுங்கிருக்கு. ஸோ இது இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வருது. இது இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி அலர்ஜிக் ரியாக்ஷன். இது தோலில் இருக்கிற கிருமி கூட இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணலாம். பட் இது நம்ம நேரில் பார்த்தா தான் என்ன வகையான பாக்டீரியா அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அது அமுங்கிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. திரும்ப வந்தது அப்படின்னா நீங்கள் லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டால் தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். பட் இது லுக்ஸ் லைக் அ நார்மல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது அமுங்கிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிம்மா, சரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேர்வை அதிகமாக இருக்குதுங்களா? வேர்வை அதிகமாக இருந்ததுன்னா தொடச்சிடணும். வேர்வை கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணுமா? கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. சார், அடுத்த காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர் மாவட்டம் பாஞ்சி வேலைப்பாட்டிலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஒருத்தருக்கு கிட்னி 2 ப்ராப்ளம் ஆச்சு. சரிங்க. இப்போ கோவை மெடிக்கல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. இப்போ அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? கிட்னி ப்ராப்ளம் என்ன வயசு ஆகுதுங்க சார் அவருக்கு? வயசு அவருக்கு 55 ஆகுது. சரிங்க. அவருக்கு சுகர், ப்ரெஷர் அது மாதிரி ஏதாவது நோய் இருக்குதுங்க? சுகர் இருக்கு. எவ்வளோ வருஷமா சுகர் இருக்குதுங்க? சுகர் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா இருக்கு. சரிங்க சார். சார், இது மாதிரி சுகர், ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கான டெஸ்ட்டு எடுத்துட்டு எந்த அளவுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மாத்திரையிலையே நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா, இல்லை டயாலிசிஸ் ஏதாவது பண்ணணுமா, இல்லை டிரான்ஸ்பிளான்ட் ஏதாவது பண்ணணுமா, அதுக்கான டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் கிட்னி டாக்டர் சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். சுகர், ப்ரெஷரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. சரிங்க, நன்றி. டாக்டர், ஆன்டிபயோட்டிக்னா என்ன? ஆன்டிபயோட்டிக் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? அதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதுனால? ஓகே, ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது காமனாக எடுத்துக்கிற மருந்துங்க. நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஃபீவர்னு வந்தாலே ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற பழக்கம் இருக்குது. சில பேர் டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கிறாங்க, சில பேர் ஃபார்மசி போயிட்டு அவங்களே எனக்கு இந்த சிம்டம் இருக்குது, ஜுரம் இருக்குது, லூஸ் மோஷன் போகுது, மருந்து கொடுங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்குறாங்க.
பட் ஆன்டிபயோட்டிக்ன்றது ஒரு விளையாட்டு இல்லை. ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது இந்த மருந்து வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய மருந்து. அது பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிற மருந்தை வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். வைரஸை கொல்கிற மருந்துகளை ஆன்டிவைரல்னு சொல்லுவோம். ஃபங்கஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மருந்துகள் ஆன்டி ஃபங்கல்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணக்கூடிய மருந்துகள். ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். நம்மளாம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் இது வந்து விளையாட்டு அல்ல. அந்த ஆன்டிபயோட்டிக்னு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் சேஃப், எடுக்கிறதுல பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், அப்போ தான் இன்ஃபெக்ஷன் குணமாகும். பட் ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்தோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரலன்னா, தவறான ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நாள் எடுத்தோம் அப்படின்னா, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த கரெக்டான டியூரேஷனுக்கு எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா, கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக்கு ஃப்யூச்சரில் வேலை செய்யாது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போது எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, நான் டாக்டர் கிட்ட போகிறேன் அப்படின்னா அவங்க அசஸ் பண்ணுவாங்க, இது வைரல் கிருமினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்குமா இல்லை பாக்டீரியல் கிருமினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்குமான்னு அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும்னு யோசனை பண்ணி கொடுப்பாங்க. சில ஆன்டிபயோட்டிக் பெரியவங்க எடுக்கலாம், சில ஆன்டிபயோட்டிக் குழந்தைங்க எடுக்கக்கூடாது, சில ஆன்டிபயோட்டிக் ப்ரெக்னென்சியில் நம்ம கொடுக்கக்கூடாது, சில ஆன்டிபயோட்டிக் பால் சுருக்கிற பெண்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, ஃபீடிங் மதர்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அது சில ஆன்டிபயோட்டிக் கிட்னி பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, சில ஆன்டிபயோட்டிக் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்து அந்த டோஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் டாக்டரை பார்த்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணி, இப்போ 5 நாள் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தால் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு, இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுக்கிறேன், எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் இருக்குது இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா டாக்டர்ஸ் வந்துட்டு ஓகே இது ஆன்டிபயோட்டிக்னால இருக்கலாம்னு சொல்லிட்டு மருந்து குறைக்கலாம் இல்லை மருந்து மாற்றலாம், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை சரி பண்ணலாம். ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது மெயின் நீங்கள் வந்து டாக்டர் பார்த்து எடுக்கணுன்றது இம்பார்ட்டன்ட். ஃபார்மசியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த கம்ப்ளீட் டியூரேஷன் நம்ம முடிக்கணுங்க. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது சிம்சன் ஹலோ டாக்டர். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? ஆரடியில திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுகிறேங்க மேடம். ஓகேம்மா, சார் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் கிட்ட நீங்கள் பேசுங்க. சொல்லுங்கம்மா. 2 கையில உள்ளங்கையில் அப்படியே அரிப்பா இருக்குதுங்க சார் எனக்கு. சரிங்க. மாத்திரைலாம் எடுத்துக்கினேன், அப்போ கூட சரியாவே ஆகல. சரிங்க. எவ்வளோ நாள் அது மாதிரி இருக்குதுங்க? ஒரு 6 மாசமா இருக்குதுங்க சார். நீங்கள் டாக்டர் பார்த்தீங்களா? பார்த்தேங்க சார், வாமண்டூர் மருத்துவமனையில் பார்த்தேங்க சார். சரிங்க. ரத்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருக்காங்களா? அங்கே எதுவுமே எடுக்கலைங்க சார். அப்படிங்களா? சரிம்மா, இது நீங்கள் டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும். நேரில் பார்த்தா தான். சில சமயம் அரிப்புன்றது தோல் நோய்கள் மூலமாக வரலாம், இல்லாட்டி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நோய்கள் மூலமாக அரிப்பு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ப்ராப்ளம் எதாவது இருந்தால், கிட்னி ப்ராப்ளம் இருந்தால், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கூட அரிப்பு வரலாம். ஸோ நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அசஸ் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணால் தான் இது எதனால் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? சரிங்க சார். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக செக்அப் பண்ணுங்க சார். சரிங்க. அதில் வந்து எனக்கு இது சுகர் மட்டும் பாட்டில் இருக்குது, வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதனால எனக்கு இந்த அரிப்பு தான் என்னன்னு தெரியலங்க சார். சரிம்மா, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியுங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. சார் லைனில் இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், இது சிம்சன் ஹலோ டாக்டர். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் சொல்லுங்கள் சார், என்ன ப்ராப்ளம்? சார் இந்த எனக்கு வந்து ஒரு 42 வயசு ஆகுது சார். சரிங்க. அந்த தாடி அந்த மோகண்டையில் வந்து ஒரு தேம்பல் மாதிரி இருக்கு சார். எதுங்க? தாடிக்கு பக்கத்துலங்களா? ஆமாம், தேம்பல் மாரி சொல்லுங்க. அது வந்து ஒரு அரிப்பு மாதிரி இருக்கு. சரிங்க. ஆனால் வந்து வேர்வை ஸ்மெல் இருக்கு சார். ஓ சரிங்க. எவ்வளோ நாள் அது மாதிரி இருக்குங்க? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இருக்கு. ஓகே. வேறு உடம்புல வேறு எங்கேயாவது அக்கிளில் இல்லை தொடை சந்தில் அது மாதிரி எதாவது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். இல்லைங்க. தாடி இருக்குல்ல அந்த மோகன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் சார். சரிங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அலர்ஜி டைப் ஆஃப் டிசீசஸ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அகெயின் நீங்கள் நேரில் வந்து டாக்டர் பார்த்தா தான் இது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஆன்டிபயோட்டிக் வேணுமா இல்லை அலர்ஜி டைப் ஆஃப் மருந்து வேணுமா இல்லை ஃபங்கல்கான மருந்து கொடுக்கணுமான்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். சார் எதுங்க சார்? வேர்வை ஸ்மெல் வருதுங்களா? சார் சரி, இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணுங்க. ஏதாவது பிளட் டெஸ்ட்டில் நார்மலாக இருந்தால் ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் கொடுக்கணுங்க. ஆமாம் சார். சரிங்க, தேங்க்யூ. சார், நேயர் கேட்ட கேள்விகளுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா என்ன? ஹெச்ஐவி வந்தால் அதை குணப்படுத்த முடியுமா சார்? ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அப்படின்றது செக்ஸ் மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸுங்க. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சிஃபிலிஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஹெச்ஐவி கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அது தவிர்த்து மற்ற டிசீசஸ் அப்படின்னா வாட்ஸ்ன்னு சொல்லுவோம், மருக்கள் சொல்லுவோம், அப்புறம் ஹெர்பீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஆன டிசீசஸ் கூட இருக்குது. இதில் சில டிசீசஸ் நம்ம க்யூர் பண்ணலாம், சில டிசீசஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ ஹெச்ஐவி அப்படின்னு யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு மெடிக்கேஷனில் அந்த டிசீஸை நம்ம நல்லா கண்ட்ரோலில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பை கொடுக்க முடியும். மற்றவங்கள போலவே அவங்களும் ரொம்ப நார்மலாக வாழ்கிறதுக்கான அட்வான்ஸ்டு மருந்துகள் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த ப்ரெசன்ட் டே வேர்ல்டில் இருக்குதுங்க. ஸோ முன்ன மாதிரி ஹெச்ஐவினா பயம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அண்ட் அவங்களும் நார்மலான வாழ்க்கை வாழலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ அந்த வைரஸை கண்ட்ரோலில் லைஃப் லாங் வச்சுக்கலாம். க்யூர் பண்ண முடியாது, பட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கும் போது அவங்க நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதோட அவேர்னஸும் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியிருக்குதுங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். அடுத்து ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது சிம்ஸின் ஹலோ டாக்டர். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கள் மேடம். சார் நமஸ்தே சார். நமஸ்தே சார், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க நான். சொல்லுங்கள். இந்த தலையில் கொஞ்சம் ஸ்கல்ப்பில் எரிச்சல் நம்சில் இருக்குங்க. அப்போ கண்ணு ரப்போ வருமா நம்சில் சார், சின்ன சின்ன குருவாக இருக்குது. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக 1 month. ஓகே. எனக்கு ஒரு இப்போ யூட்ரஸ் ஆப்ரேஷன் ஆகி 2 months ஆச்சு. ஓகே. அதில் என்ன சைடு எஃபெக்ட் ஆகினாங்க சார்? உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கம்மா? இப்போ 63 கம்ப்ளீட் ஆச்சு. 63. பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸில் இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா? நீங்கள் சொல்கிற அந்த அறிகுறிகள் இருக்கு இல்லையா, இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இது அகெயின் அலர்ஜி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனா, இல்லை டேண்ட்ரஃபா அப்படின்னு என்னால் சரியாக சொல்ல முடியல சிம்டம்ஸ் வச்சு மட்டும் பார்த்துட்டு. யூஸ்வலாக இது மாதிரி சிம்டம்ஸ் நேரில் பார்த்தா தான் நம்ம நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்னால். பட் நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்க்கும் யூட்ரஸ் சர்ஜரிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னால் இப்போதைக்கு ஓரளவுக்கு சொல்ல முடியுது. ஏன்னா இதுக்கும் இதுவும் வேறு வேறு ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது டாக்டர் நேரில் பார்த்தா தான் நமக்கு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுங்கம்மா. இப்போ டெம்பரரி அந்த கண்ணு மேலே ரப்ப சுற்றி மெலிசா குருவுங்களும் அந்த ஸ்கல்ப்ல இது நம்சில்க்கு என்ன டெம்பரரி ரெமிடி சார்? அதுதான்மா, நான் மருந்து இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் சொல்ல முடியாது, நம்ம நேரில் பார்த்தா தான் அதுக்கு என்ன மாதிரி கண்டுபிடிச்சாதான் அதுக்கேற்ற மருந்து சொல்ல முடியுங்க. சரிங்க சார். பெங்களூருக்கு எப்போ வரீங்க சார் நீங்கள்? பெங்களூருக்கு வரலாமா? நீங்கள் சென்னைக்கு வந்தால் நம்ம பார்க்கலாம், இல்லை நீங்கள் பெங்களூரில் பார்க்கணுன்னா லோக்கல் டாக்டர் கிட்ட பார்க்கலாங்க. ஓகே சார், இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா என்ன? அது வந்ததுன்னா எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? ஓகே. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷனுங்க கம்யூனிட்டியில். ஸோ நிறைய பார்க்குறோம், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேஷண்ட்ஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட பார்க்குறோம். ஸோ இது யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ யூரினரி ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தோன்னா அப்பர் ட்ராக்ட், லோவர் ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்பர்னா கிட்னி, அதுலேருந்து யூரின் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு குழாய் வரும், அந்த குழாயில் யூரின் வந்துட்டு அப்புறம் யூரின் பை இருக்கும், அந்த யூரின் பையில் யூரின் தேங்கிட்டு அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு டியூப் இருக்கும். ஸோ இதுதான் யூரினரி ட்ராக்ட். இதில் எந்த இடத்துல பாக்டீரியா உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் பண்ணாலும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். பொதுவான சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ் ஆர் மென் அபவ், ஆண்கள்னால் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள், இல்லை பெண்கள், எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, யூரின் போகும்போது வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லை யூரின் போகும்போது கடுகடுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் யூஸ்வலாக அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை யூரின் வந்து அர்ஜென்ட்டாக போகணும் போல் இருக்குது, எனக்கு பாத்ரூம் போகிறதுக்குள்ளாரையே ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில சமயம் கண்ட்ரோல் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணாமல் லீக் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக யூரினரி ட்ராக்ட்
இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது அது யூரின் கலெக்ட் ஆகிற பையில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதுலேருந்து வெளிவரக்கூடிய டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இதை தவிர்த்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர் வரலாம், இல்லை சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நடுக்கம், அதாவது குளிர் ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வயசானவங்க, சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃபீவர் வித் சில்ஸ், ஜுரத்தோட குளிர் அடித்து நல்லா நடுக்க வரும். இதோட சேர்த்து இந்த யூரின் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது சிவியர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அர்த்தம், கிட்னி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே அவங்க டாக்டர்கிட்ட பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. அவங்க சிம்டம்ஸை சொல்லி டாக்டர் இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யோசனை பண்ணினாங்க அப்படின்னா சில டெஸ்ட்டு பண்ண வேண்டியிருக்கும். இல்லை யூரின் வந்து டெஸ்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், யூரின் கல்ச்சர் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த கல்ச்சரில் என்ன கிருமின்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த சிவியரிட்டியில் இன்ஃபெக்ஷன் இருக்கோ டாக்டர் வந்து மருந்து கொடுப்பாங்க, வைத்தியம் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ், யூரின் போனால் எரிச்சல் இருக்குது, யூரின் அடிக்கடிக்கு வர்ற மாதிரி இருக்குது, யூரின் அர்ஜென்ட்டாக வர்ற மாதிரி இருக்குது, யூரின் நமக்கே தெரியாமல் லீக் ஆகிடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை ஜுரம் ப்ளஸ் நடுக்கம், இது மாதிரி இருந்ததுன்னா யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர்ஸை உடனே கண்டிப்பாக போய் நம்ம பார்க்கணும். ஏஜ்டு பர்சன் வந்து வேக்சின் போடலாமா? அப்படி வேக்சின் போட்டால் எந்த மாதிரியான வேக்சின்லாம் போடலாம் ஏஜ்டு பர்சன்? ஓகே, வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இருக்கிற அவேர்னஸ் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தடுப்பூசி போடுவோம் அப்படின்றது. பட் இந்த கோவிட் வந்த பிறகு தான் எல்லாருமே வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு முதல்ல இருந்தே கூட அடல்ட்ஸ், அதாவது குழந்தை பருவத்தை தாண்டினவங்க, மோர் தேன் 18 இயர்ஸ், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வேக்சின் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன் இந்த அவசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வயசு ஆக ஆக நம்ம இம்யூன் சக்தின்றது அதனுடைய செயல்பாடு குறைஞ்சிட்டே வரும். ஸோ முன்ன இருந்த ஆக்டிவான இம்யூன் சிஸ்டம் ஒரு 50 இயர்ஸுக்கு மேலேயோ 60 இயர்ஸ்க்கு மேலேயோ அதே ஃபோர்ஸில் இருக்காது. ஸோ அப்போ அந்த இம்யூன் சக்தி குறையிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடல்ட் வேக்சினேஷன் சொல்லுவோம். பெரியவர்களுக்கு, முதியவர்களுக்கு என்னென்ன வேக்சின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூ வேக்சின் போடணுங்க. எல்லாருமே ஃப்ளூ வேக்சின் போடலாம். அதுலேயும் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா கோமாபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சுகர் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சின் போடணும், எவ்ரி இயர் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமோனியா வேக்சின் போடணும். வேறு என்ன வேக்சின் போடலாம் அப்படின்னா, அக்கிக்கான வேக்சின் போடலாம், டைஃபாய்டுக்கான வேக்சின் போடலாம். இது மாதிரி பல வகையான வேக்சின்ஸ் இருக்குது. அடோலசன்ட் ஏஜ்னு சொல்லுவோம். அந்த பருவத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு 12 to 26 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஹெச்பிவி வேக்சின், அது விமெனில் செர்வைக்கல் கேன்சர், பெண்கள் அந்த செர்வைக்கல் கேன்சரை தடுக்கிறதுக்கான வேக்சின் இருக்குது. அது இந்த ஏஜில் இருக்கிற எல்லாருமே போடுறது நல்லது. ஸோ இது மாதிரி பல வகையான வேக்சின்ஸுக்கு இருக்குது. பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அடல்ட் ஏஜ், அதாவது மோர் தேன் 18 இயர்ஸ் வேக்சினேஷன் போடுறது ஒரு கட்டாயம். டாக்டரை பார்த்துட்டு அந்த ஏஜுக்கு அவங்களுடைய கண்டிஷனுக்கு என்னென்ன வேக்சின் போடணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு செட் ஆஃப் பீரியடில் வந்து கோவிட் அப்படின்றது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி எம்பாக்ஸ், அதாவது குரங்கம்மி வந்து எப்படி ஏற்படுது? அப்படி ஏற்பட்டால் அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, வேக்சின்? ஓகே, ஸோ குரங்கம்மை அப்படின்றது எம்பாக்ஸ் நீங்கள் சொன்னது WHO வந்துட்டு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆன ஒரு டிசீஸ். பொதுவாகவே ஆஃப்ரிக்காவில் தான் இந்த டிசீஸ் இருந்தது ரொம்ப வருஷமாக, ஒரு 30-40 வருஷமாக. ரீசெண்டாக அங்கேருந்து பல கண்ட்ரீஸ்க்கு அப்பப்போ அவுட் பிரேக்ஸ் வர ஆரம்பிச்சது. 2022 யூஎஸ் அண்ட் யூரோப்பில் பெரிய லெவலில் அவுட் பிரேக் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நிறைய கேசஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால சில கண்ட்ரீஸில் அங்கங்கே கேசஸ் வருது. இந்தியாவில் கூட ஒரு கேஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பேஷண்ட் அங்கேருந்து. ஸோ இப்போ இந்த எம்பாக்ஸ் அப்படின்றது மார்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 11% இருக்குதுங்க. இப்போதைக்கு இதுக்கு மருந்துகள் புதுசாக கண்டுபிடிக்கல. பட் அந்த டிசீஸ் வந்தால் மோஸ்ட்லி தானாக சரியாயிடும். ரொம்ப இம்யூன் சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சில மருந்துகள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நாள் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகான பதில் சொன்னீங்க, தெளிவான பதில் சொன்னீங்க. ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ். என்ன நேயர்களே, ஹலோ டாக்டர் சொன்ன பதிலாம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு உடனடி மருத்துவ சேவை தேவைப்பட்டுச்சுன்னா சிம்ஸோட ஹலோ டாக்டரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சேவையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-2001-2001. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.